நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருந்தேன். அண்ணே வந்து ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்க. தாத்தா ஆல்ரெடி சமயக்காரு. சின்னன் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு எங்கள் ஊரில் வந்து டெம்போ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்து எல்லாரும் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கும்போது என்ன எல்லா பிஸ்னஸுமே ஃபெயில்டு. ட்ராவல்ஸ் வச்சுருந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு. டெம்போ ஓட்டி அதே மாதிரி சவாரி வர்றதில்ல, லாபம் இல்லை, அது க்ளோஸ். அண்ணன் வெப்சைட் வச்சுருந்தாங்க. அதே ஒரு மும்பை கம்பெனி வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுவும் ஃபெயில்டு. எல்லாருக்குமே நம்ம கிராமத்தில் வந்து வருமானத்தை என்ன வேணுமோ வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சாதான், கல்ஃப் கண்ட்ரி இப்போ சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தோம். அந்த இடத்துல எங்கள் அண்ணன் யோசிச்சதான் இன்டர்நெட்டில் ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சு பார்க்கல. அப்போ சமையல் வந்து பீக்கில் போயிடுச்சு. சமையல் கண்டு நல்லா இருக்குது, நம்ம சமைக்கலாம், சமைச்சு போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம தாத்தா ஆல்ரெடி சமையக்காரர் தானே, அவர் கல்யாண காலத்துக்குலாம் சமைச்சுக்கிட்டாரு. ஸோ அதை வச்சு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நாங்கள் 6 பேரை வச்சு சமையல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். 2018 ஸ்டார்ட் பண்ணோம். இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நீங்கள் அதே மாதிரி குக்கு எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்துச்சுங்க. 2020 பிகினிங்கில் கொரோனாக்கு முன்னாடி நான் சமைப்பேன். தாத்தா மாதிரி பெரிய சமையல்காரில், பட் ஓரளவுக்கு வீட்டில் சமைப்பேன்னு வச்சுக்கங்களேன். வேற ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னா அது இன்னொரு கம்பெனி வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து அடுத்த பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்போது வீட்டில் சமைக்கிறவங்க எல்லாருமே கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா செம்மையாக சமைச்சிட்டு வெளில வரணும். அதுக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இதை சுற்றி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு இது தேவை. அது கன்சியூமராகவே ஒரு கை ஹூ கேன், பையன் குக் பண்ணுறதா இருக்கும்போதே தேவைப்பட்டுச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் குக்டு. இன்றைக்கி வந்து பல பரிமாணங்கள் எடுத்து எது பண்ணாலும் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது வந்து வீட்டில் அவங்க சமைக்கிறதுக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு நினச்சோம். இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டாக என்ன தோணுச்சுன்னா சமையல் வீடியோ செஞ்சு போடுவோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பல்காக சமைக்கிறீங்க, நாங்கள் அப்படி இல்லை. 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான அளவு சொல்லுவோம். அதாவது உப்பு கூட தேவைக்கிறப்பெல்லாம் சொல்ல மாட்டோம், உப்பு எவ்வளோ தேவைன்னு சொல்லிடுவோம். ஸோ அப்படி ஒரு வீடியோ பிராண்டாக ஆரம்பித்தது தான் குக்டு. சூப்பர், வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ. சரி, எல்லாத்துக்குமே இந்த முக்கியமான கேள்வி இருக்கும். 225 வீடியோ பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக தான் கணக்கு வச்சுட்டு வந்துருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு மீன் முட்டையும் போட்டு ஆம்லெட் போடுறீங்க. என்ன ரெசிபி பண்ணுறேன்னு எப்படி யோசிப்பீங்க ஃபஸ்ட்டு? ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி முதல் நாள் பேசிடுவோம், என்னதான் சமைப்போம் அப்படின்னு. இன்னது சமைக்கலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இது செஞ்சு நம்மளே சமைப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து முதல் நாள் போய் சாம்பல்லாம் வாங்கி கொண்டு வச்சு மறுநாள் ஷூட்டிங். ஆரம்பத்தில் வந்து எப்படின்னா கிடைக்கிறது நமக்கு பிடிச்சதை வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வயலில் நண்டு கிடைக்கும், அம்மாயில் நத்தை கிடைக்கும், ஓடுற பதம் தண்ணி வாய்க்காலில் ஓடிச்சு, ஏரியில் ஓடிச்சுன்னா ஈசல் ஈசல் ஊரே பார்த்துச்சு. ஈசலுக்கு தான் ஈசல் சாப்பிட முடியும்னு நம்பினாங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை ஆரம்பத்தில் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். போக போக வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்களோட விருப்பங்கள் வந்து நிறையா இருந்துச்சு. இன்டர்நெட்டை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து நமக்கு பிடிச்சதை மட்டும் சமைச்சிட்டு இருக்காம இன்னும் வெரைட்டியாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறையா இன்டர்நெட்டில் பார்த்துட்டு என்ன இப்போ பீக்கில் போயிட்டுருக்கு, நம்ம ஏற்கனவே என்ன சமைச்சிருக்கோம், அடுத்து என்ன சமைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி தாத்தா சொன்ன மாதிரி உட்காந்து ஒரு கமிட்டி மாதிரி போட்டு மீட்டிங்லாம் பண்ணி ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பொருட்களை சேகரித்து அதுக்கப்புறம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ரெசிபி வந்து தாத்தாவது தானா? ரெசிபி வந்து அவன் தாத்தாவோட முக்கியமாக ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி வந்து தாத்தாவோட ஐடியாலாம் இருக்கும். கொஞ்சம் இந்த கிரில் இந்த மாதிரி போகிறதுனா முத்துமாணிக்கத்தை வச்சு ஐடியா கேட்டு பண்ணிக்குவோம். அது அப்படியே வெளியில் கிரில் பண்ணும்போது நம்ம பாரம்பரியத்தில் எப்படி பண்ணலாம், என்ன நம்மளோட ரெசிபி ஏதோ ஒரு ஆட் பண்ணி நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அது நம்மளோட பாரம்பரியமாக இருக்கணும் அப்படின்னு அப்படியே கொண்டு போய். பட் எல்லா ரெசிபியும் நீங்கள் உங்கள் டச் கொடுத்துட்றீங்கல்ல. அவங்க ஆலிவ் ஆயில் கேட்டால் நான் செக்லாட் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவீங்கல்ல. ஆமாம், அவன் ஏதாவது ஃபேன்சியான மிளகாத்தூள் போட நான் மிளகா சாதம் தான் போடுவேன்னு நினைப்பீங்களே. பட் எல்லாத்துலேயும் மஞ்சள் நுழைச்சிடுறீங்கல்ல. அதில் இல்லை, மஞ்சள் வந்து அது கிருமிநாசி. அது வந்து நம்ம கிராமத்தில் எல்லா சமையலுக்குமே மஞ்சளை வந்து பயன்படுத்துறது உடம்புக்கு நல்லது. அதனால் அதுவும் அம்மியில் அரைச்சி போடும்போது அதோட டேஸ்ட்டு தனி, நமக்கு சொல்ல தேவையில்லை, அதோட டேஸ்ட்டே வேறு. அதனால எல்லாமே நம்ம அரைச்சி போட்டுக்கிறது. என்னதான் நீங்கள் அதெல்லாம் பண்ணாலும் நாங்கள் அப்படி இல்லை. மிளகாத்தூள் போட்டுருவோம். இல்லை அதான் நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை 8 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறோம். எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் டெய்லி வீடியோ போடுறீங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் சோர்ஸ்? நாங்கள் டெய்லி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப்பில் வந்து 3 வருஷத்தில் 2100 ரெசிபி வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 6 to 8 வீடியோ ஷூட்டிங் நடக்கும் ஆஃபீஸில். அது எப்படி நடக்குதுன்னு ஆக்சுவலாக ஷீ கேன் டெல் இட் பெட்டர் பிகாஸ் அவங்க டீமில் இன்னும் 5 ஷெஃப்ஸ் இருக்காங்க. ஸோ டே டு டே பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைப் பண்ணுற மாதிரி வீடியோ போயிட்டே இருக்கும் வெளியில். ஆமாம் ஆமாம், வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெசிபி கிரியேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து நம்ம ரெசிபிஸ் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி குரூப்பாக சேர்ந்து நம்மளால டிசைட் பண்ண முடியல. எல்லாருமே 6 ஷெஃப்ஸாக இருக்காங்க. 6 ஷெஃப்ஸுமே வேறு வேறு ஐடியாஸாக இருக்கும். ஸோ
நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்க நிறைய ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்ப்போம். அதை தவிர பண்டிகை இருக்கா, பண்டிகையோட ரெசிபிஸ் போடுவோம். அதை தவிர ஒரு ஒரு ஷெஃபுக்கும் அண்ட் ஆதி அண்ணாக்கும் ஒரு ஒரு ஓன் ஸ்டைல் இருக்குது. இப்போ அவர்னா கொங்கு நாடு கோயம்புத்தூர் ரெசிபிஸ்லாம் சூப்பராக பேசுவார், அதை பற்றி ஸ்டோரியும் சூப்பராக சொல்லுவார், சமைக்கவும் சூப்பராக பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி என் டீமில் ஒரு ஒரு ஷெஃபுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க அந்த ரெசிபிஸை அவங்க ஸ்டைலில் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் ஆக்சுவலாக அவங்களாம் ஆஃபீஸ் இன்வைட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எங்களோட ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, சந்தோஷம், எக்ஸைட்டடாக இருக்கும், நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.